ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. நான் உங்கள் ஷஃபிக். இந்த தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ருத்ர தாண்டவம் ஆட்டிகிட்ருக்கு அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அதோட ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது கேரளாவில். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ கேரளாவில் ஜஸ்ட்டு லைட்டாக தான் அந்த மழைன்றது ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மழை மே மந்தில் ஒரு நாள் 2 நாள் எல்லா இடத்துலையும் பெய்யும். அது காமனாக நடக்கிற விஷயந்தான். ஸோ இந்த வாட்டி கேரளாவில் ஸ்டார்ட் ஆகும்போது கூட ஓகே, ஜஸ்ட் ஒரு நார்மலான மழை இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி எல்லோரும் அப்படியே ஃப்ரீயாகவே இருந்தாங்க. பட் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒன்றா பெய்யாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மழை அதோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்குங்க. கேரளாவில் ஸ்டார்ட் ஆன மழை அது ஃபஸ்ட்டு அதிகமாக பெஞ்சது பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் கர்நாடகாவை பற்றி. ஸோ அவ்வளோ பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் நிறைய பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. முக்கியமாக இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 1 வீக்காக பெங்களூரில் மழை பெஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி இந்த பெங்களூர் சிட்டி சொல்லுவாங்களே, ஐடி கேபிட்டல். ஸோ அது பார்த்திங்கன்னா அது உண்மையாக நம்ம பெங்களூர் சிட்டியில் தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்களோட கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு மழை, ரோடே சுத்தமாக தெரியல. தண்ணி பார்த்திங்கன்னா முட்டி வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா பெங்களூர் தண்ணி இருக்குது. அவ்வளோ மழை பெங்களூரில் பெஞ்சிட்ருக்கு. ஸோ அங்கே இருக்கிற ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எதுக்கு நீங்கள் வேலைக்கு வரீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்க சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அங்கே பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கர்நாடகாவுடைய நிலைமை. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் இந்த 1 வீக் பெஞ்ச மழைனால பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மழை ஸ்டார்டிங்கில் அதிகமாக பெஞ்சிருந்தாலுமே போக 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 மழை விட்டுடும் தான் நினச்சாங்க. பட் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழை அதிகமாக தான் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா முடிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கேரளாவில் லைட்டாக பெஞ்சிட்டு இருந்த மழை பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கர்நாடகா மாதிரியே கேரளாலே பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பெங்களூர், கேரளா 2 ஸ்டேட் முடிஞ்சிச்சா. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. இந்த மாதிரி 1 by 1 ஸ்டேட்டாக பார்த்திங்கன்னா இந்த மழை பெஞ்சிட்டே தான் இருந்திருக்கு. இப்போது மும்பை பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ பெங்களூர், கர்நாடகா, கேரளா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மகாராஷ்டிரா ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸோட தண்ணி போனாலே பார்த்திங்கன்னா பயங்கரமாக டேஞ்சரான விஷயம் தான். ஏன்னா அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அடிக்கடி பவர் வேறு கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா மும்பையில் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க ஒரு விஷயம். லைக் ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளே அதிகமாக தண்ணி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையாக இருக்காங்க, என்ன ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மும்பையோடைய நிலைமை. ஸோ அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளே தண்ணி வந்ததால் மக்கள்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தண்ணி வந்துச்சு, என்ன மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்துட்டுருக்காங்க. இப்போ 3 ஸ்டேட் முடிஞ்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் 4வது இன்னொன்று ஒரு ஸ்டேட் ஆட் ஆகிருக்காருன்னா பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், டெல்லி. ஸோ இப்போ டெல்லியில் பார்த்திங்கன்னா மழை கொஞ்ச நேரம் தான் பெய்ய ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ மழைன்றது அங்கே பெஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி டெல்லியில் பார்த்திங்கன்னா மழைன்றது பெஞ்சிருக்குன்னு தான் சொன்னாங்க. லைக் லாஸ்ட் இயர் இந்த தென்மேற்கு பருவமழை டெல்லியிலலாம் பெய்யும். பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியிலே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான மழை இந்த டெல்லியில் இந்த மே மந்தில் பெஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு சில பாலம், மெட்ரோ ரயில்ஸ் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியால் இருக்குது. அது பார்க்கவே முடியல. பாலமாக இருக்கட்டும், லைக் மெட்ரோ எதுவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. முன்னாடி எது இருக்குன்னே எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் இந்த ஸ்டேட்கான எல்லா கிளிப்பிங்ஸும் நான் போடுறேன். லைக் என்ன ஒரு கண்டிஷனில் இருக்குது எல்லா ஸ்டேட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் பார்க்கும்போது நம்ம உண்மையிலேயே மே மந்தில் தான் இருக்குமா, இல்லை நவம்பர் டிசம்பர் மந்தில் இருக்குமானே எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி பார்த்திங்கன்னா அதிகமான அந்த தண்ணி மழை அந்த ஊரில் பார்த்திங்கன்னா பெஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க.
Due to technical reasons, train यहाँ पे नहीं रुकेगी आप सब ஸோ நீங்கள் கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 ஸ்டேட்டுடைய ஒரு நிலைமைங்க. ஸோ இது மே மந்த்தே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மழை பெய்யுதுன்னா, ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு தான் இருந்திருக்கு. சென்னையில் மழை இல்லை. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மேகமூட்டமாக இருக்குது, அவ்வளோதான். பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக வந்து ப்ரொடெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. லைக் சென்னைக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்பு பணி வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்க முன்கூட்டியாகவே இப்போ அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் வந்து மழை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையிலலாம் மழை இல்லைன்னு தவிர இந்த கோவை, நீலகிரி அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த குற்றால அருவியே பார்த்திங்கன்னா மூடிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அந்த இடத்துக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மூடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வரும், சென்னையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா மழை வராமலாம் இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மழை வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இப்போவே அந்த மீட்பு பண்ணிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இட்ஸ் ரியலி குட். அண்ட் இன்னொன்று என்னென்னா, எஸ் புயல் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. புயல் வந்து ஆல்ரெடி உருவாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஒரு புயல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மாறுமா, இல்லை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா புயலாகவே இல்லை, புயலாக மாறாமல் அப்படியே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க. இப்போ தான் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து உருவாயிருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புயலாக மாறலாம், மாறாமலேயும் போகலாம், அது போக போக நம்மளுக்கு தெரியும். அந்த எஸ்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே மாதிரி இந்த மழை வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கிட்டத்தட்ட நம்ம 10,000 15,000 crores வரைக்கும் நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கும் மணி இன்வெஸ்ட். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மணி இன்வெஸ்ட்டில் நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரிப்போர்ட்டுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தென்மேற்கு பருவமழையில் தான் இருக்கோம். இன்னும் ஒரு 2 or 3 months போயிடுச்சுன்னா வடகிழக்கு பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்கான சாம்பிளாக தான் நான் இந்த தென்மேற்கு பருவமழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே சென்னையில் வராத வரைக்கும் நமக்கு தெரியலங்க. பட்டு வெளியே போயிட்டு பார்த்தா தான் அந்த கிளிப்பிங்ஸே நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு மழை சென்னையில் பெஞ்சிட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா சென்னையில் கொஞ்சம் மழை பெஞ்சா, ஏன்னா டென்ஸு சிட்டியில் செஞ்சு, ஸோ கொஞ்சம் மழை பெஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து தண்ணி வந்து சென்னையில் வந்து தேங்கி நின்றுடும். ஸோ இதை சொல்லடா நான் அவங்ககிட்ட இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தென்மேற்கு பருவமழையோடைய ஸ்டேட்டஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய நியூஸஸ் தெரிஞ்சுக்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.